ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஏற்கனவே திருப்பரங்குன்றம் வழக்கு இது தொடர்பான வாதங்கள் எல்லாம் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் தலைமையிலான அமர்வில் முடிஞ்சு தீர்ப்புக்கு காத்து கொண்டிருக்கிறோம். இதில் நம்ம எதை கவனிக்கணும்னா, ஏற்கனவே ஹெச்ஆர்என்சி தரப்பில் உள்ள வாதங்களை பற்றி நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டோம். இப்போ அதை தொடர்ந்து இந்துக்கள் தரப்புலையும் அரசு வழக்கறிஞர் என்ற பெயரில் திரு ராமன் அவர்களும் அவருக்குள்ள வாதத்தையும் வைத்தார். அதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். இடையில் இது பல சம்பவங்கள் நடந்துருச்சு. திரு பூர்ணச்சந்திரன் அவர்களுக்குள்ள பலிதானம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுனால அதோட நம்ம இந்த விஷயத்தை சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு உள்ளாக இருக்கிறோம். ஏன் இந்த வாதத்தை இப்போ நம்ம கொஞ்சம் டிலே பண்ணி போடுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த அரசு தரப்பு வாதங்களுக்கும் இந்த பலிதானத்திற்கும் பின்னணி இருக்கிறது என்பதை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதில் முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், திமுக தரப்பில் அது இருப்பது சர்வேக்கல் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஹெச்ஆர்என்சி தரப்பில் அது சமணர்களுக்குள்ளது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தொடர்ந்து முதல்ல சர்வேக்கல் எப்படி தீபத்தூண் ஆச்சுங்கக்கூடிய கேள்வி வந்தது. அப்புறம் முஸ்லீம் தரப்பு வாதம் வந்தது. அது வரும்போது இல்லை, அந்த தீபத்தூண் இருப்பதே முஸ்லீம்களுக்குள்ள சொத்துல அப்படின்னாங்க. அப்போ இப்போ பாருங்கள், முதல்ல சர்வேக்கல், அதுக்கப்புறம் சமணர் தீபத்தூண், அப்புறம் முஸ்லீம் தீபத்தூண், அதுக்கப்புறம் ஹிந்துக்கள் நம்ம தீபத்தூன்னு சொன்னாங்க. இப்போ என்னடான்னா, அரசு தரப்பில் திரு ராமன் அவர்கள் சொல்லும்போது அந்த ஸ்ட்ரக்சர் தீபத்தூணா என்பது உறுதியாக தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவை நம்ம எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னா, சர்வேக்கல்ல ஆரம்பித்து அரசே தீபத்தூன்னு சொல்லி இப்போ அரசே அது எதுன்னு தெரியாதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ ஒரு அரசே 3 விதமான வாதங்களை வைக்கிறது. இது ஹைகோர்ட்டில் நீதிபதி முன்னாடி அரசு தரப்பிலிருந்து சொன்ன வாதம். அப்புறம் தீபத்தூண்லேருந்து அவர் நேரம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக இந்த உச்சி பிள்ளையார்கிட்ட தானே தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. அதுவரை யாருமே உரிமை கோரல. திடீர்னு 2025 மட்டும் நீங்கள் உரிமை கோருவது எப்படி அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியை வைக்கிறார். இப்போ இந்த மாதிரியான அரசு வாதத்துக்கு இந்துக்கள் தரப்பிலிருந்து நல்ல பதிலடி கொடுக்கப்பட்டது. பதிலடியில் அவங்க ரொம்ப தெளிவாகவே சொன்னாங்க. அப்படின்னா 1862 இந்துக்கள் தீபம் ஏற்ற முயன்றார்கள் அப்படிங்கக்கூடியது ஆல்ரெடி இருக்கிற நீதிமன்ற தீர்ப்பில் பதியப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 1912 ஹிந்துக்கள் தீபம் ஏற்ற முயன்று இருக்கிறார்கள். அதையும் துலுக்கர்கள் தடுத்திருக்கிறார்கள்ங்கக்கூடியது கூட நீதிமன்ற தீர்ப்பில் வந்திருக்கிறது. அதுக்கப்புறம் ஹிந்துக்களுக்கே இந்த மலை சொந்தம் என்பதற்காக 1920 உரிமை கூறி ஹிந்துக்கள் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்களே, இந்த கேள்வியெல்லாம் இவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அப்படி பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னான்னா, 1994 தீபம் ஏற்றுவதற்கு தானே வழக்கே போடப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வழக்கு இருந்தாச்சுன்னா இப்போ ஹிந்துக்கள் உரிமை கோரவில்லை என்பது நீங்கள் சொல்கிறதுக்கே தப்பாக இருக்குங்களே அப்படிங்கக்கூடியதை ஹிந்துக்களுக்கு தரப்பிலிருந்து ரொம்ப தெளிவாக அந்த இதில் முன்வைத்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னான்னா, அவங்க அரசு தரப்பில் இருந்து சொல்லும்போது செக்ஷன் 63 படி இவங்க இந்த தீர்வுக்காக இவங்க செய்யலாம். இதில் இவங்க தெளிவாக சொன்னாங்க, இந்த செக்ஷன் 63ன்னா எப்படின்னா, அறநிலையத்துறையில் உள்ள கீழில் இருக்கிற ஒரு அதிகாரிக்கு நம்ம மனு பண்ணணும். அந்த மனுவில் அவங்க அது சரியா இதெல்லாம் அவங்க விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் மேலே கமிஷனர்கிட்ட அப்பீல் போனோம். அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போனோம். அப்புறம் அந்த கோர்ட்டில் உள்ள தீர்ப்புக்கு மேலே நீங்கள் மேலே அப்பீல்னு போகலாம். இதுதான் அந்த 63 செக்ஷனில் போய் நீங்கள் இதுக்கு தீர்வுக்கு போகலாமே அப்படின்னது. அப்போ அதுக்கு ஜட்ஜு கேட்டார், நீங்கள் சொல்கிறது சரிங்க, இந்த 63 படி போயாச்சுன்னா எவ்வளவு வருஷம் ஆகும் இதை முடிக்கிறதுக்கு? அதுக்கு உடனே அரசு தரப்பில் சொன்னாங்க, அது வருஷமெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது, ஆனால் 4 விதமான அவங்களுக்கு குறை தீர்ப்பதற்கு 4 மட்டங்கள் இருக்கிறதே அப்படின்னு. எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இதை நீதிபதி இதை நிராகரிச்சிட்டாரு, இந்துக்கள் தரப்பு நிராகரித்து விட்டது. நமக்கு எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், நான் இப்போ அறநிலையத்துறைக்கிட்ட நான் அப்பீல் பண்ணோம். அப்புறம் அறநிலையத்துறை இதெல்லாம் முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் இது கீழ்கோர்ட்டுக்கு போகும். கீழ்கோர்ட்லேயும் முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் மேல்கோர்ட்டுக்கு போகும். ரைட்டா? இப்போ 1994 போடப்பட்ட வழக்கு டைரக்டாகவே மேல்கோர்ட்டே சொல்லிடுச்சு அது இந்துக்களுக்குள்ள இடம்னு. அப்புறம் நான் ஏன் திருப்பி கீழ்கோர்ட்டுக்கு போனோம்? அப்போ இந்த அரசு தரப்புக்குள்ள வாதமே என்ன அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே ஹைகோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருச்சு, ஆனாலும் நீங்கள் முன்சிஃப் கோர்ட்டில் போய் இதுக்கு நியாயம் கேளுங்கன்னா இது என்ன அர்த்தம்? இப்போ இந்த விஷயத்தை நான் இப்போ இந்த மாதிரி நான் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், பொன்முடி அண்ணனை கீழே இருக்கிற கோர்ட்டு நிரபராதின்னு விட்டுடுச்சு, மேலே இருக்கிற ஹைகோர்ட்டு பிடிச்சிருச்சு.
இப்போ நான் பொன்முடிக்கு எதிரான கேஸ் அதுக்கு கீழ்கோர்ட்டில் போய் நான் தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு நான் போயாச்சுன்னா நீங்கள் ஒத்துக்கிடுவீங்களா? ஒத்துக்கிட மாட்டீங்கல்ல. கீழே இருக்கிற கோர்ட்டு செந்தில் பாலாஜியை சொல்லிடுச்சு தப்பு பண்ணிவிட்டார்னு. அப்புறம் நீங்கள் ஏன் மேல் கோர்ட்டுக்கு போகணும்? திருப்பி கீழ்கோர்ட்டுக்குள்ள போகணும்னு யாராக போனீங்களா? ஹை கோர்ட்டில் வந்த உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு தானே போனீங்க. நீங்கள் திருப்பி என்ன மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்காக போனீங்க? அப்போ இந்த அடிப்படை கூட உங்களுக்கு தெரியாது. அதனால தான் கவர்மெண்ட் தரப்புலேருந்து என்ன சொன்னாங்க, வாங்க மீடியேஷனில் நம்ம இதை முடிச்சுருவோம். ஆனால் ஹிந்துக்கள் தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தெளிவாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, மீடியேஷனுங்கக்கூடிய பேச்சுக்கே இடம் இல்லை. ஏற்கனவே கோர்ட்டு தான் இந்துக்களுக்குன்னு சொந்தம்னு சொல்லிடுச்சு. ரெண்டாவது, நான் மீடியேஷன் யார்கிட்ட போகணும்? திருப்பி உங்கள்கிட்ட தானே வரணும். உங்கள்கிட்ட நான் எப்படி எனக்கு நியாயம் கிடைக்கும்? இந்த வழக்கை இழுத்தடிச்சு எங்கள் நியாயத்தை தடுத்தவர்களே நீங்கள் தானே. நீங்கள் எப்படிங்க எங்களுக்கு நியாயமாக தீர்ப்பு கொடுப்பீங்க அப்படின்னு ஹிந்துக்கள் தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் மிகவும் திறமையாக வாதாடி இருக்கிறார்கள். இப்போ இதில் இன்னொரு விஷயத்தை கூட நம்ம கவனிக்கணும். எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், அதில் இன்னொரு இது கூட சொன்னாங்க, கோர்ட்டே ஹிந்துக்களுக்கு சொந்தம்னு சொல்லிடுச்சு. ஆனால் இந்த சொத்து சமணர்களுக்குன்னு சொல்லி ஹெச்ஆர்என்சியே சொல்லுது. சொத்துக்குள்ள ஓனரே அந்த சொத்து என்னோட சொத்து இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கக்கூடிய வாதத்தையும் ஹிந்துக்கள் தரப்பு முன்வைத்தது. இந்த வாதத்தை தான் முதல்ல இந்த பிரச்சனை வரும்போது நான் சொன்னேன். அந்த சமணர் கல்வெட்டு, அந்த விளக்கு தூண் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன சொன்னோமோ, அப்போ இந்த மீடியேஷன் விஷயம் வரும்போது முடியாது அப்படின்ட்டாங்க. முடியாதுன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது கோயில் சொத்து. கோயில் சொத்து இந்துக்களுக்கு சொந்தம் இல்லை, சமணர்களுக்கு சொந்தம்னு இன்னொரு ஆளையே உள்ளே கொண்டு வந்த உங்கள் டிபார்ட்மெண்ட்டை நம்பி நாங்கள் எப்படிங்க மீடியேஷன் வருது? உங்கள் சொத்தே உங்கள் சொத்து இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களை நம்பி மீடியேஷன் வந்தால் என்ன பிரயோஜனம் இருக்கும் அப்படிங்கக்கூடியதை கேட்டார்கள். இந்த கருத்தை தான் முதல்ல இந்த வாதம் வந்த உடனேயே ஸ்ரீ டிவியில் நம்ம ஒரு ஷார்ட்ஸாக போட்டோம். இந்த வாதத்தையும் திறம்பட ஹிந்து வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் முன்பு வைத்தார்கள். அதுக்கப்புறம் இன்னொரு வாதம் என்ன அவங்க வச்சாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஈவோக்கு இதுக்குள்ள அதிகாரம் இல்லை அப்படின்னு ஒரு வாதம் வைத்தார்கள். இப்போ ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மலை மீது ஹெச்ஆர்என்சி தீபம் ஏற்ற வேண்டும், 1996 வந்த தீர்ப்பின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி அக்டோபர் மாதம் ஹெச்ஆர்என்சிக்கு ஒரு மனு கொடுக்கப்பட்டது. நவம்பர் மாதம் அதற்கு வாய்ப்பில்லை, முடியாது என்று அந்த ஈவோ மறுப்பு கடிதம் கொடுக்குறாரு விண்ணப்பிச்சவர்கிட்ட. இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், தீபம் ஏற்ற போகும்போது தீபம் ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் மட்டும் அப்போ உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? அப்போ தீபம் ஏற்ற போகும்போது எனக்கு இதில் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது ஐயா, அதனால் இந்த மனு தவறான இடத்துக்கு வந்து விட்டதுன்னு அன்றைக்கி ஈவோ சொல்லலை. ஆனால் இன்னைக்கு அரசு தரப்பில் ஆஜரான திரு ராமன் அவர்கள், நீங்கள் தப்பான ஆள்கிட்ட மனு கொடுத்து புட்டிய அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அன்னைக்கு அவர் சரியான ஆள், அதை மறுக்கும்போது அவர் சரியான ஆள், இன்றைக்கி நீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது அவர் தப்பான ஆள். அப்போ ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக என்ன தெரியுது அப்படின்னா, எக்காரணம் கொண்டு மலையில் தீபம் ஏற்றி விடக்கூடாது என்பதற்காக இந்த அரசு என்ன வேண்டுமென்றாலும் செய்யும். இதை இந்த நீதிமன்ற வாதங்களிலிருந்து நமக்கு தெளிவாகிறது. இதுதான் இந்த அரசின் நோக்கம்ங்கக்கூடியது. இதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஹிந்துக்கள் தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர்களும் அங்கே வைத்தார்கள். இப்போ அடுத்த கேள்வி நமக்கு சுவாபாவிகமாக வரக்கூடியது என்ன அப்படின்னா, திருப்பி திருப்பி அரசு தரப்பிலிருந்து சொன்னது என்ன, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு விடும் என்பதற்காகத்தான் இது தடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கேள்வி என்னென்னா, சட்ட ஒழுங்குக்காக இது தடுக்கப்பட்டதா, இல்லைன்னா ஈவோவுக்கு பவர் இல்லைங்கிறதுனால தடுக்கப்பட்டதா, இல்லைன்னா அந்த மலையிலே இந்துக்களுக்கு சொந்தம் இல்லை என்று கோயில் நிர்வாகமே கருதியதால் இது தடுக்கப்பட்டதா? இப்படி இந்த அரசின் வாதங்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக சம்பந்தம் இல்லாமல் இருந்தது என்பதை விட ஹிந்துக்களுக்குள்ள உரிமையை பறிக்க வேண்டும் என்ற திட்டமிட்ட சதியாக இருந்தது என்பது உண்மை. இப்போது அதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறாங்க. இப்போ சட்டம் ஒழுங்கு அப்படிங்கும்போது நீங்கள் அந்த 144 சட்டம் ஒழுங்கின் காரணமாக மலை மேலே நாங்கள் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் கொண்டு வரும்போது என்ன சொன்னீங்க, 144 தடை உத்தரவு பிறப்பிட்டீங்க. இப்போ இந்த 144 தடை உத்தரவு என்பது எப்போ பிறப்பிக்கப்பட்டது? இந்த கேள்வியை தான் இந்த வழக்கு வருவதற்கு முன்னாடி இருந்த ஸ்ரீ டிவியில் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
நீதிபதி தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தால் நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, தீர்ப்புனால உங்களுக்கு பிரச்சனை வருதா, இல்லைன்னா பிரச்சனை இருக்கிறதுனால தீர்ப்பு தப்புன்னு சொல்ல வரீங்களா? இந்த கேள்விக்கு இன்னைக்கு அரசு பதில் சொல்லியாக வேண்டும். இது திருப்பரங்குன்றத்தில் மட்டுமல்ல, திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும்னு தீர்ப்பு வந்த உடனே 144 தடை உத்தரவு வருகிறது. இதே மாதிரி தான் பெருமாள் கோவில்பட்டி தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் 104 தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அப்போ இந்த அரசு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பதை உருவாக்கி, எதில் உருவாக்குது? ரெக்கார்டில் உருவாக்குது. ஆனால் உண்மையில் அந்த மாதிரியான பிரச்சனை இல்லை. அப்போ இந்த அரசின் நோக்கமே தீபத்தை தடுப்பது என்பது. இதை இந்துக்கள் தரப்பில் வழக்கறிஞர்கள் மிகவும் அருமையாக அரசை தோலுறுத்தி காட்டி நீதிபதி முன் சமர்ப்பித்திருக்கிறார்கள். நீதிபதி அவர்கள் நியாயமான ஒரு தீர்ப்பை வழங்குவார் என்று எதிர்பார்ப்போம். இந்துக்களுக்குள்ள போராட்டம் விரைவில் வெற்றி பெறும். இப்போ இவ்வளவு பிரச்சனையும் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அது பிரச்சனைக்குரிய இடம், அதனால் விடமாட்டோம்னு. இப்போ என்னடான்னா, மேலே இருக்கிற அந்த சிக்கந்தர் தர்காவுக்கு சந்தனக்கூட்டுக்கு இப்பொழுது அனுமதி கொடுத்திருக்கிறது தமிழக அரசு. நல்லா தெரிஞ்சுக்கணும். சந்தனக்கூட்டுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கும்போது இப்போ அடுத்த கேள்வி இப்போ நமக்கு வருது. என்ன வருது அப்படின்னு சொன்னால், இதே நிர்வாகம், அதாவது ஹிந்து அறநிலையத்துறை, இந்த ஹிந்து அறநிலையத்துறை அந்த நேரத்தில் 1960ஆம் வருஷம் ஒரு தலபுராணம் ஒன்று திருப்பரங்குன்ற மலைக்காக போடுகிறது. இந்த 1960ஆம் ஆண்டு தலபுராணத்தில் ஒரு பக்கத்தில் தெளிவாக ஒரு விஷயம் குறிப்பிடப்படுகிறது. அந்த விஷயம் என்ன அப்படின்னா, துலுக்க படையெடுப்பு வரக்கூடிய நேரத்தில் அங்கிருந்த சித்தர் கோவில் என்பது சிக்கந்தர் தர்காவாக மாற்றப்பட்டிருக்கிறது. இது 1960ஆம் ஆண்டு இந்த கோவில் சார்பாக வெளியிடப்பட்ட ஒரு தலபுராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ எந்த ஆதாரமும் இல்லாதல் அது சமணருக்குள்ளதுன்னு பேசின ஜோதி இப்போ என்ன பண்ணணும், நீதிமன்றத்தில் போய் இது பாருங்கயா, இது எங்களுக்குள்ள இடம் பாருங்க, ஆதாரம் இருக்கிறது, இதுக்குள்ள துலுக்கம் வரப்படாது அப்படின்னு இப்போ அல்லேலுயா பாபு திருச்செந்தூர் பழனி உண்டிலிருந்து எடுத்த காசை கொடுத்து ஜோதியை கொண்டு அது இந்துக்களுக்கு சொந்தமில்லைன்னு பேச வச்சார்ல. இப்போ கோவில் ஆதாரத்திலேயே அது துலுக்கனுக்கு சொந்தம் இல்லைன்னு இருக்கு. இப்போ இதை வச்சு இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்வாரா? சரி, இவ்வளவு பிரச்சனை இருக்கிற இடம்னு சொன்ன லோகநாதன் போலீஸ் கமிஷனர் இப்போ துலுக்கனுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி ஏன் அன்னைக்கு இந்துக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல? இதுக்கு லோகநாதன் இப்போ என்ன பதில் சொல்லுவார்?